ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஞானபீட விருது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் குடியரசுத் தலைவர். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது எது? விடை ஞானபீட விருது. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருதாகும். இலக்கிய துறையில் சாதனை படைத்தோருக்கு ஆண்டுதோறும் ஞானபீட விருது வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளிலிருந்து ஒரு சிறந்த படைப்புக்கு ஞானபீடம் விருது வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை ஆர் வைரமுத்து. இலக்கியம், படைப்பாற்றல், கவிதைக்கு வைரமுத்து ஆற்றிய சிறந்த பங்களிப்பை போற்றும் வகையில் பாரதிய ஞானபீடம் அமைப்பானது 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீடம் விருதை அறிவித்துள்ளது. ஞானபீட விருதை 24 ஆண்டுகளுக்கு பிறகு பெறவுள்ள தமிழ் எழுத்தாளர் வைரமுத்து ஆவார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1961. ஞானபீட விருது பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படுகிறது. இது 1961இல் சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது. ஓர் எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக 1982ஆம் ஆண்டு வரை ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தற்போது ஓர் எழுத்தாளரின் வாழ்நாளில் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஞானபீட விருது பின்வரும் எந்த துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதாக கருதப்படுகிறது? விடை இலக்கியம். ஞானபீட விருது முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை 1965. ஞானபீட விருதுடன் வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு? விடை ரூபாய் 11 லட்சம். ஞானபீடம் விருதுடன் ரூபாய் 11 லட்சம் ரொக்க பரிசும் கடவுள் சரஸ்வதி வெண்கலச் சிலையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான 59வது ஞானபீட விருது பெற்றவர் யார்? விடை வினோத் குமார் சுக்லா. பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு 59வது ஞானபீட விருது வழங்கப்பட்டது. வினோத் குமார் சுக்லா சிறுகதை எழுத்தாளர், கவிஞர் மற்றும் கட்டுரையாளர். இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இம்மாநிலத்தில் இருந்து ஞானபீட விருது பெற்ற முதல் நபர் வினோத் சுக்லா என்ற பெருமையை பெற்றார். சமீபத்தில் ஞானபீட விருது பெற்றவர்கள்: 2025ஆம் ஆண்டு ஆர் வைரமுத்து, 2024ஆம் ஆண்டு வினோத் குமார் சுக்லா, 2023ஆம் ஆண்டு குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா, 2022ஆம் ஆண்டு தாமோதர் மௌசோ, 2021ஆம் ஆண்டு நீலமணி பூக்கன். முதலில் ஞானபீட விருது பெற்றவர் யார்? விடை ஜி சங்கரகுருப்பு. இவர் ஓடக்குழல் என்ற மலையாள நூலிற்காக 1965ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றார். ஞானபீட விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? விடை ஆஷா பூர்ணா தேவி. முதல் சத்தியம் என்ற வங்காள புதினத்திற்காக 1976ஆம் ஆண்டு ஞானபீட விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவி ஆவார். ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? விடை அகிலன்.
இவர் சித்திரப்பாவை என்ற புதினத்திற்காக 1975ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றார். இதுவரை 3 தமிழ் எழுத்தாளர்கள் மட்டுமே ஞானபீட விருது பெற்றுள்ளனர். அவர்கள் 1975ஆம் ஆண்டு அகிலன், 2002ஆம் ஆண்டு ஜெயகாந்தன், 2025ஆம் ஆண்டு வைரமுத்து. பாரதிய ஞானபீடம் என்பது பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடைய அமைப்பு? விடை இலக்கியம். பாரதிய ஞானபீடம் ஆய்வு மற்றும் வரலாற்று அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1944. கவிஞர் வைரமுத்துவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் எது? விடை கருவாச்சி காவியம். கவிஞர் வைரமுத்து பற்றிய குறிப்புகள். கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் 13 ஜூலை 1953ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் கவிதை தொகுப்பு மற்றும் நாவல்கள் உள்ளிட்ட 37க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவரது முக்கிய இலக்கிய படைப்புகளில் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், 3ஆம் உலகப் போர் ஆகியவை அடங்கும். கவிஞர் வைரமுத்து பெற்ற விருதுகள்: சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய திரைப்பட விருதை 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றுள்ளார். பத்மபூஷன் விருது 2014ஆம் ஆண்டு, பத்மஸ்ரீ விருது 2003ஆம் ஆண்டு, சாகித்ய அகாடமி விருது 2003ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். நண்பர்களுக்கான கேள்வி: தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.